விமர்சனம் வந்தால் பயப்படாதே, அது வளர்ச்சியின் அடையாளம். ஆமாங்க, வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது. அதில் அலைகளும் உண்டு, அமைதியும் உண்டு. அதேபோல் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். வெற்றியை நாம் கொண்டாடுகின்றோம், ஆனால் தோல்வியை கண்டு துவண்டு விடுகின்றோம். உண்மையில் தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் புள்ளி. வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் நமக்கு வேண்டும். தோல்வி அடைந்தவுடன் கலங்கி போய் உட்கார்வது எதற்கும் தீர்வாகாது. ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது, அடுத்து வெற்றி பெற என்ன வழி என்று சிந்திப்பது தான் ஒரு வெற்றியாளரின் அடையாளம். தோல்வி என்பது உங்கள் திறமையின் முடிவல்ல, மாறாக உங்கள் முயற்சியில் செய்ய வேண்டிய மாற்றத்திற்கான ஒரு சுட்டிக்காட்டு. தோல்வி அடைந்த பிறகு நம்மை சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கத்தான் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள். அதை கண்டு நாம் ஒரு பொழுதும் வருத்தப்படக்கூடாது. மற்றவர்களின் கேலி சொற்கள் நமது முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிரிப்பது உங்கள் பலவீனத்தை பார்த்தல்ல, உங்கள் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை அறியாத அறியாமையினால். தோல்வி மிகப்பெரிய நன்மைகளின் ஒன்று. அது நமக்கு உண்மையான மனிதர்களை அடையாளம் காட்டும். நாம் கஷ்டப்படும் பொழுது யார் நம் அருகில் நிற்கிறார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள். வெற்றி கிடைக்கும் பொழுது மட்டும் ஒட்டிக்கொண்டு தோல்வி வரும் பொழுது ஒதுங்குபவர்களை தோல்வி நமக்கு தெளிவாக காட்டும். நம்மை வெறும் கறிவேப்பிலை போல் தங்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி எறிபவர்களை அடையாளம் காண தோல்வி ஒரு வழிகாட்டியாக செயல்படுகின்றது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், உண்மையான விரோதிகள் யார் என்பதை தோல்வி என்ற கண்ணாடி மிக தெளிவாக காட்டும். இந்த தெளிவு கிடைப்பது நம் வருங்கால வெற்றிக்கு மிகவும் அவசியம். தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி மட்டுமல்ல, அது வெற்றியின் ஒரு அங்கமும் கூட. தோற்றால்தான் ஜெயிக்க என்ன வழி என்று யோசிக்க முடியும். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தருகின்றது, ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. எனவே தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள், அதை உங்களின் பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். விழுவது வீழ்ச்சி அல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பது தான் வீழ்ச்சி. எழுந்து நடப்போம், வெற்றியை எட்டுவோம்.